ஆர்ஜே பாலாஜி விளையாட்டுத்தனமா அவருடைய ஷோல கலாய்க்கிற மாதிரியே அவர் நடிக்கிற படங்கள்லயும் சில பேரை கலாய்ச்சிடுறாரு. பட் எல்லாரும் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஆக்ட்ரஸ் அண்ட் ஆங்கர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்க ரொம்ப சீரியஸான ஒரு ஷோவை டிவியில தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அதை ஆரம்பத்துல இருந்தே பல பேர் கலாய்ச்சிட்டு இருந்ததுனால அவங்க ஒரு ஸ்டேஜ்ல காண்டாகி போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் கலாய்க்காதீங்க, இது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு ஷோ, என்ன கலாய்ங்க பட் ஒட்டுமொத்த ஷோவை கலாய்க்காதீங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்பவும் அடங்காத சில பேரு இவங்களுக்கு கோவத்தை உண்டாக்கிய டைலாக், பல பேருக்கு பேரை உண்டாக்கிய டைலாக், என்னம்மா இப்படி பண்றீங்களேமா, இதை வச்சு படத்தோட டைட்டிலு பாட்டோட டைட்டிலுன்னு ஏகப்பட்டதை வச்சு விளையாடிட்டாங்க, வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதோட விடாம ரீசெண்ட் ரிலீஸ் ராஜேஷோட இயக்கத்துல நம்ம ஜிவி பிரகாஷ்குமார், ஆர்ஜே பாலாஜி எல்லாரும் நடிச்ச ஒரு திரைப்படம் தான் கடவுள் இருக்கான் குமார். இந்த படத்துல அந்த ஒட்டுமொத்த ஷோவையே வச்சு செஞ்சு கலாச்சிருக்காங்க. இதனால செம்ம டென்ஷன் ஆகி போன நம்ம லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல ஆர்ஜே பாலாஜிய பயங்கரமா வெல்லாசி எடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் இந்த ஷோவை மாக் பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, என்ன மாக் பண்ற உங்களை திரும்பவும் ஃப்ளட் டைம்ல நீங்க பண்ண ஹெல்ப் எல்லாம் ஒரு ஹீரோயிசத்தையும் பப்ளிக்ல உங்களுக்கு ஒரு பேரை கிரியேட் பண்ணவும் தான் பண்ணீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு அது எப்படி இருக்கும். ஆனா அதை நான் செய்ய மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு எனக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதே படத்துல நம்ம ஜிவி பிரகாஷ்குமாரும் நடிச்சாரு. ஆனா அவர்கிட்ட மட்டும் அடுத்த படத்துக்கான கதை விவாதத்தை பத்தி பேசியிருக்காங்க. இப்ப உள்ள சில ஆக்டர்ஸ், சில டைரக்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, படம் எடுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல இளைஞர்களை வெறும் பாட்டில்ஸ், அரியர், கேர்ள்ஸ்னு இதுக்குள்ளேயே முடக்கி போட்டுறாங்க. இளைஞர்களுக்கு, யூத்துக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள், சொல்ல வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. ஜிவி பிரகாஷ்குமார், உங்களுக்கு உங்களை ஃபாலோ பண்ற யூத்துக்கு உங்களால முடிஞ்ச நல்லதை செய்யக்கூடிய கதை என்கிட்ட ஒண்ணு இருக்கு, நீங்க ரெடியா அதை பண்றதுக்கு அப்படின்னு இவங்க கேள்வி கேட்க, உடனே ஜிவி பிரகாஷ் அவங்களுக்கு ஒரு பதில சொல்ல, கண்டிப்பா பண்ற மேம், கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இந்த வீக்கெண்டுக்குள்ள ஜிவிக்கு அந்த கதையை நரேட் பண்ண போறதாக தகவல் வந்திருக்கு. கதை ஜிவிக்கு பிடிச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா பண்றேன்னு வேற சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம மறந்துடாதீங்க மேம், காக்கா முட்டை, பரதேசி இந்த மாதிரியான படங்களுக்கு நான் தான் கம்போசர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. But I am telling you the truth.